ராமநாதபுரத்தில் நடந்த கொடுமை பற்றிய செய்தி கிடைத்ததும் சிவகங்கை சீமையே விம்மி துடித்தது. அடுத்து செய்ய வேண்டிய பணிகளுக்காக அரண்மனையில் ஆலோசனை கூட்டம் கூடியது. மன்னர் முத்துவடுகநாதர், வேலுநாச்சியார் அனைவரும் அமைதி காத்தனர். எப்படி தொடங்குவது என்பது புரியாமல் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளையும் தவித்து கொண்டிருந்தார். போர்படை தளபதிகளும் மருது சகோதரர்களும் சிலம்பு வாத்தியார் வெற்றிவேலும் அடுத்து வரும் ஆணைக்காக காத்திருந்தனர். கௌரி நாச்சியார் மட்டும் வேலு நாச்சியாரையே பார்த்து கொண்டிருந்தார். அந்த பார்வை எதையோ சொல்வதற்கு வேலு நாச்சியாரிடம் அனுமதி கேட்டது. அதை புரிந்து கொண்ட வேலு நாச்சியார், என்ன கௌரி, எதுவும் சொல்வதாக இருந்தால் தைரியமாக சொல் என்றார். வேலு நாச்சியார் கொடுத்த தைரியத்தில் கௌரி நாச்சியார் வாய் திறந்தார். எதிரி படைகள் ராமநாதபுரம் கோட்டையை தாக்க தொடங்கிய போதே நமது படை ராமநாதபுரம் சென்றிருக்க வேண்டும். ராமநாதபுரம் படைகள் கோட்டைக்கு உள்ளிருந்து எதிரிகளை தாக்க நாம் எதிரிகளின் பின்புறம் இருந்து தாக்கி இருந்தால் இன்று இந்த நிலை வந்திருக்காது என்று பயத்துடனும் பணிவுடனும் சொல்லி முடித்தார். இதைதான் எதிரிகளும் எதிர்பார்த்தனர். ராமநாதபுரத்துக்கும் சிவகங்கைக்கும் இரத்த சம்பந்தம் உண்டு. அதனால் ராமநாதபுரத்தை தாக்கினால் அவர்களுக்கு உதவியாக சிவகங்கையும் வரும். ஒரே நேரத்தில் 2 நாட்டு படைகளையும் தோற்கடித்து 2 நாட்டையும் அபகரித்து கொள்ள எதிரிகள் திட்டமிட்டனர். எதிரிகளின் படைபலம், ஆயுத பலம் ஆகியவற்றை கணக்கில் கொள்ளாமல் நாமும் சிக்கலில் சிக்கிக் கொள்ளக்கூடாது. மதுரையில் இருந்தும் எதிரிகளின் மற்றொரு படை வந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு புதுக்கோட்டை படையும் உதவி கொண்டிருக்கிறது. நாம் ராமநாதபுரத்துக்காக படையெடுக்க மதுரையிலிருந்து வரும் எதிரி படை நம் நாட்டை தாக்க தொடங்கினால், அதனால்தான் அமைதி காத்தோம் என்றார் தாண்டவராயன் பிள்ளை. அரசியலின் ஆழ அகலங்கள் புரியாமல் நாம் எதற்கு வாய் திறந்தோம் என்று கௌரி நாச்சியார் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டார். கொடியவர்கள் ராமநாதபுரம் கோட்டையை தகர்த்தனர். பலரை கொன்று குவித்தனர். பெண் என்றும் பாராமல் ராமநாதபுரம் மகாராணியையும் அவரது 2 புதல்விகளையும் சிறையில் அடைத்தனர். 12 வயது பாலகனான இளவரசரையும் சிறையில் அடைத்து மகிழ்ந்தனர் என்ற அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளையின் குரல் கம்மியது. கௌரி நாச்சியாரின் விழிகளில் நீர்த்துளிகள் எட்டி பார்த்தன. அமைச்சர் அவர்களே, எதிரிகளுக்கு எல்லோரும் ஒன்றுதான். அதனால் ராமநாதபுரத்தில் நடந்ததற்காக நாம் இப்போது வருந்தி பயனில்லை. தங்கள் தேசத்தை காப்பதற்கு இந்த மண்ணில் பிறந்த மங்கையரும் மழலைகளும் சிறை செல்ல அஞ்சமாட்டார்கள் என்பதை எனது அத்தை குடும்பம் இன்று உலகுக்கு உணர்த்தியிருக்கிறது. அது இருக்கட்டும். எதிரிகள் நம் மீது போர் தொடுத்தால் அதை எதிர்கொள்வதற்கு என்ன ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் என்றார் வேலு நாச்சியார். இவ்வளவு சோகங்களுக்கு மத்தியிலும் இவரால் மட்டும் எப்படி இப்படி சிந்திக்க முடிகிறது என்று கௌரி நாச்சியார் எண்ணிக்கொண்டார். தாயே, வெள்ளை நாய்கள் நம்மீதும் வெறி கொண்டு பாயலாம். அதை எதிர்பார்த்து தேவையான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். ராமநாதபுரத்தில் இருந்து சிவகங்கை வரும் வழியிலும் மதுரையிலிருந்து காளையர் கோவில் வரும் வழியிலும் பதுங்கு குழிகள் அமைக்கும் பணி நடக்கிறது. ராமநாதபுரத்தில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் நமக்கு அனுப்பி வைக்க ஒற்றர் படையும் ஊடுருவி இருக்கிறது. எதிரிகளின் செயல்களுக்கு ஏற்ப நமது போர் தந்திரமும் வகுக்கப்பட்டிருக்கிறது. கவுன்கல் படை, வளரி படை, வெட்டறிவாள், வீச்சருவாள், ஈட்டிப்படை என அனைத்து படை வீரர்களையும் தயார் நிலையில் இருக்கும்படி பணித்திருக்கிறேன். இன்னும் சில ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறேன். அவசியம் ஏற்படும் பொழுது தங்களுக்கு அது பற்றி சொல்கிறேன் என்றார் தாண்டவராயன் பிள்ளை. அப்போது அரண்மனை காவலன் ஒருவனை அழைத்து கொண்டு வந்தான். வந்தவன் அனைவருக்கும் வணக்கம் கூறி தான் கொண்டு வந்த கடிதத்தை அமைச்சரிடம் கொடுத்து பணிவுடன் விடை பெற்றான். அந்த கடிதத்தை உற்று நோக்கினார் அமைச்சர். அனைவர் விழிகளும் அமைச்சரையே பார்த்து கொண்டிருந்தன. ராமநாதபுரத்தில் முகாமிட்டிருக்கும் ஆங்கில தளபதி ஜோசப் ஸ்மித் அந்த கடிதத்தை அனுப்பியிருந்தான். அதில் குறிப்பிட்டிருந்த, சிவகங்கை சீமையோடு எங்களுக்கு எந்த பகை உணர்ச்சியும் இல்லை. உங்களோடு ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்த விரும்புகிறோம். அதனால் உங்கள் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என்ற வாசகத்தை அனைவரும் கேட்கும் வண்ணம் அமைச்சர் படித்து முடித்தார்.
மீண்டும் அங்கே அமைதி. சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல், இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது. அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை அதற்கு உடன்படுவது போல் தலையாட்டினார். ஆனால் வேலுநாச்சியார் மட்டும், எதற்கும் நாம் எச்சரிக்கையாக இருந்தாக வேண்டும். இப்போதே அமைச்சர் ராமநாதபுரம் செல்வது நல்லது. அமைச்சரின் பாதுகாப்புக்கு மருது சகோதரர்களை உடனனுப்ப வேண்டும். எதிரிகளை நேரில் சந்தித்து அவர்களின் உள்மன உணர்வுகளையும் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப நாம் நம் வியூகத்தை அமைக்க இந்த சந்திப்பு நமக்கு உதவி புரியலாம் என்றார். மன்னர் முத்துவடுகநாதருக்கும் வேலுநாச்சியார் சொல்வதே சரியெனப்பட்டது. கூட்டம் கலைந்தது. அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை மருது சகோதரர்களுடன் ராமநாதபுரத்துக்கு பயணித்தார். சிவகங்கை சீமைக்கு வெள்ளையர்களால் ஆபத்து இல்லை என்பது உறுதியானது. அதனால் காளையர் கோவிலில் நடந்து கொண்டிருக்கும் கோவில் திருப்பணிகளை கவனிக்க மன்னர் முத்துவடுகநாதரும் இளையராணி கௌரி நாச்சியாரும் காளையர் கோவில் சென்றிருந்தனர். ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் ஓடி சென்று தரிசிக்கும் கொல்லங்குடி வேலுநாச்சியார் நினைவுக்கு வந்தது. முத்து பல்லக்கு கொல்லங்குடியை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தது. குளிர்ந்த காற்றும் குலுங்காத பல்லக்கும் பயணமும் சிறுமி வெள்ளச்சி நாச்சியாரை தூங்க வைத்தன. கண்மூடி பயணித்துக் கொண்டிருந்த வேலுநாச்சியாருக்கு நேற்று நடந்த நிகழ்ச்சி ஒன்று நினைவுக்கு வந்தது. நள்ளிரவு நேரம். வேலுநாச்சியார் தமது அறையில் தூங்கிக் கொண்டிருந்தார். பக்கத்து அறையில் கௌரி நாச்சியாருடன் படுத்திருந்த சிறுமி வெள்ளச்சியின் விசும்பலால் வேலுநாச்சியாரின் தூக்கம் கலைந்தது. சிறுமியின் விசும்பல் பெரும் அழுகையாக மாறியது. அதனால் வேலுநாச்சியாரின் கால்கள் கௌரி நாச்சியாரின் அறை நோக்கி நடந்தன. அருகில் சென்ற வேலுநாச்சியாருக்கு, பாட்டு பாடுங்க, அப்போதுதான் எனக்கு தூக்கம் வரும் என்று சிறுமி சொன்னது காதில் விழுந்தது. 8 வயது ஆகிறது, இப்போதும் பாட்டு பாடும்படி கௌரியை தொல்லை செய்கிறாளே என்று வேலுநாச்சியார் எண்ணிக்கொண்டிருந்த போதே கௌரி நாச்சியார் பாடத் தொடங்கினார். கதவருகில் நின்று வேலுநாச்சியாரும் காது கொடுத்தார். வானத்து நிலவே, வரலாற்று பெட்டகமே, கானகத்து பூங்குயிலே, கண்ணுறங்கு கண்ணுறங்கு, உன் தாயின் பேர் சொன்னால் உலகம் வணங்குமடி, உன் தாயின் கருணையினால் என் வாழ்வு சிறந்ததடி என்று கௌரி நாச்சியார் பாடியது இப்போதும் வேலுநாச்சியாரின் செவியில் ஒலித்தது. இந்த நினைப்பில் பயணித்து கொண்டிருந்த போது வேலுநாச்சியாரை ஒரு பெண்ணின் அழுகுரல் தடுத்து நிறுத்தியது. பல்லக்கை நிறுத்தும்படி பணித்தார் வேலுநாச்சியார். அழுகுரல் வந்த திசையில் நடந்தார். அரியாக்குறிச்சி ஐயனார் கோவில் தூணில் கட்டப்பட்டிருந்த பெண்ணின் அழுகுரலே அது. அதை கண்டு பதறிய வேலுநாச்சியார் கட்டுகளை அவிழ்த்தார். காரணம் கேட்டார். தாயே, என் பெயர் உடையாள். அரியாக்குறிச்சி எனது பிறப்பிடம். எங்கள் மாடுகளை இங்கே மேய்ப்பது எனது வழக்கம். எவரோ கள்வர் எங்கள் மாடுகளை அபகரிக்க வந்தனர். தடுக்க முயன்ற என்னை இந்த தூணில் கட்டி வைத்துவிட்டு எங்கள் மாடுகளை ஓட்டி சென்று விட்டனர். எனக்கு மனம் செய்ய எனது பெற்றோர் முயற்சித்து கொண்டிருக்கின்றனர். இந்த மாடுகளை விற்றுதான் எனக்கு நகை வாங்க என் தந்தை முடிவு செய்திருந்தார். இப்போது நான் என் செய்வேன் என்று தேம்பி தேம்பி அழுதாள் அந்த பெண். அவள் கண்ணீரை துடைத்துவிட்டு, திருடு போன உன் மாடுகள் உன் வீடு தேடி வரும். மணப்பெண்ணாக மணவரையில் அமரப்போகும் உனக்கு மனதுயரம் கூடாது என்று சொல்லிவிட்டு தன் கழுத்தில் கிடந்த பதக்கச் சங்கிலியை கழற்றி அந்த பெண்ணின் கழுத்தில் வேலுநாச்சியார் அணிவித்தார். ஒன்றும் புரியாமல் அவள் விழித்தாள். தன் கைகளில் கிடந்த வளையல்களையும் கழற்றி அவள் கைகளில் அணிவித்து அழகு பார்த்தார் வேலுநாச்சியார். ஏதும் புரியாமல் அந்த பெண். உடையால் எது வந்த போதும் மனது மட்டும் உடைந்து போக கூடாது. உன் திருமணத்துக்கு நான் அணிவித்த நகைகள் போதும் என்று நம்புகிறேன். உன் திருமண நாள் குறித்ததும் எனக்கு சொல்லி அனுப்பு. நானே உன் திருமணத்தை நடத்தி கொடுக்கிறேன். உன் மாடுகளை பற்றி கவலைப்படாதே. அது உன் வீடு தேடி வர நான் ஏற்பாடு செய்கிறேன். நகை பற்றி உன் பெற்றோர் கேட்டால் வேலுநாச்சியார் கொடுத்தது என்று சொல். வரட்டுமா என்று கூறிவிட்டு அவள் பதிலுக்கு கூட காத்திராமல் விரைந்து சென்றார் வேலுநாச்சியார். நடந்ததெல்லாம் நனவா அல்லது கனவா என்பது புரியாமல் உடையால் சிலையாக நின்றாள். அதிகாலை நேரம். காளையர் கோவில் காளேசன் ஆலயத்திற்கு சிவ தரிசனத்திற்காக
மன்னர் முத்துவடுகநாதரும் இளையராணியும் வருகிறார்கள் என்ற செய்தி பரவி இருந்ததால் எங்கு நோக்கிலும் மனித தலைகள். ஆண்டவனை தரிசிப்பதை விட நாட்டை ஆள்பவரை தரிசிக்க வேண்டும் என்ற ஆர்வமே அனைவர் உள்ளத்திலும் அரங்கேறி இருந்தது. அடிக்கடி மக்களால் சந்திக்க முடியாத அரசர் அல்ல முத்துவடுகநாதர். தெய்வ தரிசனத்தின் போது அவரோடு சேர்ந்து தொழுதால் தங்களுக்கும் புண்ணியம் வரும் என்று அவர்கள் எண்ணியதால் தான் ஆலயத்தில் இத்தனை கூட்டம். சவிகை வேட்டி பளபளக்க மன்னர் சன்னதிக்குள் நுழைந்தார். அவரை தொடர்ந்து இளையராணி கௌரி நாச்சியார். காளையர் கோவிலில் கௌரி இருந்தபோது அவருக்கு தோழி பெண்களாக இருந்தவர்களெல்லாம் இன்று கௌரி நாச்சியார் என்பதனால் கூட்டத்தில் இருந்தபடியே அவர் அழகை ரசித்தனர். மேனியில் ஏற்பட்ட மாற்றங்களை எல்லாம் ஒருவருக்கொருவர் கிசுகிசுத்தனர். கோவில் நிர்வாகிகளும் ஊழியர்களும் ஆரத்தி எடுத்து மன்னர் குடும்பத்தை வரவேற்றனர். பூரண கும்ப மரியாதையுடன் காளேசன் ஆலயத்திற்குள் அவர்களை அழைத்து சென்றனர். கற்பூர ஆராதனை கடவுளுக்கு காட்டப்பட்டது. மன்னரும் மற்றவர்களும் விழ்மூடி ஆண்டவனை வேண்டிக் கொண்டிருந்த போது ஆலயத்திற்கு வெளியே வெடிசத்தம் கேட்டது. அதைத் தொடர்ந்து மக்களின் கூக்குரல் கேட்டது. கோவிலுக்குள் இருந்த கூட்டம் தலை தெறிக்க ஓடியது. இன்னவென்று அறியாமல் மன்னர் முத்துவடுகநாதர் உருவிய வாளுடன் ஆலய வாயிலுக்கு ஓடினார். அவரை பின்தொடர்ந்து கௌரி நாச்சியாரும் ஓடி வந்தார். அங்கே பாஞ்சோர் என்ற ஆங்கில தளபதி தலைமையில் வெள்ளையர்களின் வெறி கூட்டம் அப்பாவி மக்களை குருவிகளைப் போல் சுட்டு கொண்டிருந்தது. மன்னரின் மெய்காப்பாளர்களும் காளையர் கோவில் மக்களும் கையில் கிடைத்த ஆயுதங்களோடு களம் புகுந்தனர். கௌரி நாச்சியாரை கோவிலின் வாசலின் அருகிலேயே இருக்கும்படி வலியுறுத்திவிட்டு எதிரிகளை நேர்கொண்டார் மன்னர் முத்துவடுகநாதர். ஒரு பக்கம் ஆங்கில தளபதி ஜோசப் ஸ்மித் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளையோடு ராமநாதபுரத்தில் அமைதி பேச்சு. மற்றொரு புறம் காளையர் கோவிலில் தெய்வ தரிசனத்தில் மன்னர் ஈடுபட்டு கொண்டிருந்த போது மற்றொரு தளபதி பாஞ்சோரின் திருட்டுத்தனமான தாக்குதல். மன்னர் முத்துவடுகநாதரின் வாளுக்கு எதிரிகளின் தலைகள் மண்ணை தொட்டன. மன்னரின் ஆவேசத்தை கண்டு மக்களும் எதிரிகளை பந்தாடினர். நேர் நின்று மன்னரை வீழ்த்த முடியாது என்பதை கண்டு கொண்டு பாஞ்சோர் மரமொன்றில் மறைந்தான். வெளிகளில் நீர் பெருக கௌரி நாச்சியார். அப்போது ஒரு துப்பாக்கி மன்னரை குறிப்பார்ப்பதை கௌரி நாச்சியார் அறிந்தார். துப்பாக்கியிலிருந்து புறப்பட்ட ரவை மன்னரை தொடுவதற்குள் பாய்ந்து சென்ற கௌரி நாச்சியார் அதை தம் முதுகில் தாங்கினார். மன்னருக்கு வைத்த குறி இளையராணியை எதிர்கொண்டது. போரிட்டு கொண்டிருந்த மன்னர் கௌரி நாச்சியார் களத்தில் சாய்வதைக் கண்டு வாளை எறிந்துவிட்டு கௌரி என்று கத்தியபடி ஓடி சென்று இளையராணியை தாங்கினார். அப்போது சீறி வந்த மற்றொரு குண்டு மன்னரின் மார்பை துளைத்தது. மன்னரின் அரவணைப்போடு இளையராணியும் மண்ணில் சாய்ந்தார். இருவரின் இரத்தமும் இணைந்து காளையர் கோவில் பூமியை கழுவி சென்றது. ஒருவரை ஒருவர் தழுவியபடியே அவர்கள் உயிர் பிரிந்தது. ஆம், இந்திய வரலாற்றில் வெள்ளையரை களத்தில் எதிர்கொண்டு மரணத்தை தழுவிய முதல் மன்னர் என்ற பெருமை அவர் முகத்தில் தெரிந்தது. வீரன் ஒருவன் குதிரையில் கொல்லங்குடி நோக்கி விரைந்து கொண்டிருந்தான்.